ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரன்ச்சி அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற சோமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். ரவை வறுக்கலாம் வேண்டாங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைய போகிறோம். இந்த சோமாஸ் ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மைதா கூட கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. இது நல்லா க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு அந்த மாவு லூஸ் விட்டு பிசைஞ்சாக்கா சரி வராது. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் போல் அதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரவா மைதா எல்லாம் நல்லா ஊறி சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். ஒரு மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது சோமாஸ் ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். வேறு நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதை மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நட்ஸோட கலர் கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தாங்க. எது அதிகமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். அதே கடாயில் மெஷரிங் கப்பால் அரை கப்புக்கு கம்மியாக ரவா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவாவோட கலரும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கைவிடாமல் வறுத்தோம் அப்படின்னாக்கா கலர் மாறாது. வறுத்து எடுத்த ரவையை ஏற்கனவே வச்சுருக்கிற தேங்காய் கூட சேர்த்துடலாம். இதை அப்படியே தட்டு ஃபுல்லாக நிறவி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு அதில் மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பூரணத்தோட இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. வாயில் பொட்டுக்கடலை கடிபடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது நைஸாக அரைச்சி தான் சேர்த்துருக்குறேன். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாக தான் இன்றைக்கி பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பூரணத்துக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்து அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்க பிடிக்கலைன்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூரணம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற சோமாஸோட மேல் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சுங்க. பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிருக்கு. நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா ஒரு அடி அடித்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப மெல்லிஸாக வரும். ரொம்ப தடியாக நீங்கள் உருட்டிட்டிங்கனாக்கா ஒரு 2 நாள்லேயே நமுத்து போயிடும். அதனால் நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்ம திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. இது மைதான்றதுனால நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மாவு ரொம்ப தண்ணி விடாமல் பிசைஞ்சிக்கிட்டாக்கா நல்லாவே மெல்லிஸாக திரட்ட முடியும். இப்போ நல்லா திரட்டியாச்சு. வாங்க சோமாஸ் அச்சில் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போல் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற பக்கமாக நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நல்லா கிடச்சிரும். அந்த இடத்துல ஒரு ஸ்பூனால் பூரணத்தை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது 2 பக்கமும் நல்லா ஒட்டி வந்துடும். பிரிஞ்சுக்கிட்டு பூரணம் வெளியில் வராது. இந்த சோமாஸ் அச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அழகாக வந்திருக்கும். அவ்வளோதாங்க.
சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாகவே நம்ம பூரணம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அச்சு இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வச்சுக்கோங்க. ரொம்ப தட்டையாக இருந்தால் சோமாஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா உப்பிக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஓரங்களில் மாதிரியே தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து மடித்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எண்ணெயில் போடும்பொழுது சோமாஸ் பிரிஞ்சு உள்ளே இருக்கிற பூரணம் எதுவுமே வெளியில் வராது. அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். இதை அப்படியே கூட நம்ம எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோர்க் வச்சுக்கிட்டு இந்த ஓரங்களில் இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலமாகவும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், பிரிஞ்சு வராது. அது மட்டும் இல்லாமல் ப்ளைனாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா மாவிலையும் நம்ம சோமாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த டிசைன் எல்லாமே நல்லா ஓரங்கள் அழகாக தெரியுது. ஒரு சப்பாத்தியாக திரட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க பூரிக்கட்டையில் ஒரு பெரிய சப்பாத்தியாக திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எட்ஜி ஷார்ப்பாக இருக்கிற வட்டமான ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தனித்தனி வட்டமான சப்பாத்தி ரெடி பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரே சப்பாத்தியில் இப்போ 3 நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது போல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரமாக இருக்கிற எல்லா மாவையுமே எடுத்து அடுத்த சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பூரணம் வச்சு நம்ம மடிச்சிட வேண்டியதுதான். இதே போல் எல்லா மாவையுமே நம்ம சோமாஸ்கெல்லாம் மாற்றிட்டோம். இதை அப்படியே மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு ரொம்ப சூடாக இருந்ததுனாக்கா இது உடனே செவந்து போயிடும். உள்ளெல்லாம் வந்து ஸ்டஃபிங் வந்து மாவாகவே அப்படியே இருக்கும். இந்த மேல் மாவு கூட சேர்ந்து வராது. அதனால் மிதமான சூட்டில் பொறுமையாக திருப்பி போட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட பிரியல பாருங்கள். எண்ணெய் நல்லா சுத்தமாகவே இருக்குது. எந்த சோமாஸுமே பிரியல. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் அளவுக்கு இது நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்குங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அடுத்த பேட்சை நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வரைக்குமே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. இந்த சோமாஸ்க்கு யூஸ் பண்ணுற பூரணம் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு என்ன பூரணம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக மட்டும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஸ்டஃபிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. அதே டைமில் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருந்தது. நெய்யில் வறுத்த நட்ஸோட தேங்காய், ரவா, சர்க்கரை அப்புறம் பொட்டுக்கடலை எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்ச பூரணம் வச்ச சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.